வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பேங்காக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6வது பிம்ஸ்டெக் சமிட் இது வந்து தாய்லாந்துடைய தலைநகரான பேங்காக்ல வந்து நடத்துகிறாங்க. இப்போது பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பு சார்பாக பல்வேறு மாநாடுகள் நடத்துவாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடத்துவாங்க. அதே மாதிரி பிம்ஸ்டெக் இளைஞர்கள் மாநாடு நடத்துவாங்க. இதில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா உச்சி மாநாடு அப்படிங்கிறது, இங்கிலீஷில் சமிட் அப்படிங்கிறது. இதுதான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த சமிட் அப்படிங்கிறது எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. பல்வேறு அமைப்புகளுடைய சமிட் எங்கே நடக்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஓகே, இப்போது இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா பிம்ஸ்டெக் வளம், நெகிழ்வு மற்றும் வெளிப்படை அப்படிங்கிறது. இங்கிலீஷில் பிம்ஸ்டெக் ப்ராஸ்பரஸ், ரெசிலண்ட் அண்ட் ஓப்பன் அப்படிங்கிறது தான். இதில் இந்தியா சார்பில் பிரதமர் மோடி நேரடியாக போய் கலந்து கொள்கிறாரு. இந்த மாநாட்டுடைய முடிவில் 2030ஆம் ஆண்டு பேங்காக் லட்சிய பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. இப்போது பிம்ஸ்டெக் அமைப்பை பற்றி பார்க்கலாம். 1997ஆவது ஆண்டு இந்த அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. பிம்ஸ்டெக் இதோடைய விரிவாக்கம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது. தமிழில் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு அப்படிங்கிறது. இது ஒன்றும் கிடையாது, வங்காள விரிகுடா இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதாரம் கூட்டமைப்பு, அவ்வளோதான். ஓகேவா? இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வங்காள விரிகுடாவை சுற்றி இருக்கிற நாடுகள் மட்டும்தான் இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் 7 நாடுகள் மட்டும்தான் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. இந்தியா, வங்கதேசம், பூடான், மியான்மர், நேபாளம், இலங்கை மற்றும் தாய்லாந்து. இப்போது எக்ஸாமில் வந்து பாகிஸ்தான் இதோடைய உறுப்பினராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியும், வங்காள விரிகுடாவை சுற்றி பாகிஸ்தான் வராது. அதனால் அது வந்து உறுப்பு நாடு கிடையாது அப்படிங்கிற நம்ம சொல்லிடலாம். அடுத்தது, தற்போது தமிழகத்தின் எங்குள்ள பலாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்தது? இதற்கான ஆன்சர் பன்ருட்டி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அறிவித்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பன்ருட்டி பலாப்பழம் இதற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி பன்ருட்டி முந்திரி இதற்கும் புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த புளியங்குடி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற எலுமிச்சை பழம் இதற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற சம்பா வத்தல் மிளகாய் இருக்குல்ல, அதற்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதியில் சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சித்துரைக்கார் அரிசி இதற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இதோட சேர்த்து இப்போ வரைக்கும் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் வந்து 69 இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதில் பாருங்களேன், இந்த செட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதி நிறைய மாவட்டங்களில் இருக்குது. நானே கேள்விப்பட்டிருக்கேன். திருநெல்வேலியில் ஒரு செட்டிக்குளம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து செட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதி இருக்குது. ஆனால் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த செட்டிக்குளத்தில் தான் இந்த சின்ன வெங்காயம் இருக்கிற அந்த சின்ன வெங்காயத்துக்கு தான் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரங்கல் சப்பட்டா மிளகாய் இதற்கும் புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க. இது தெலங்கானா மாநிலத்தில் இருக்குது. இதை தக்காளி மிளகாய் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பெரிதாகவும் இருக்குது. அடுத்தது, ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சிவசுப்பிரமணியன் ராமன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா PFRDA அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. தமிழில் ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம். நம்ம இந்தியாவில் இந்த பென்ஷன்லாம் இருக்குல்ல, அது சம்பந்தமாக நிர்வகிக்கிற அமைப்பு இந்த ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்புடைய தலைவராக தான் இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இந்த PFRDA அப்படிங்கிறது ஒரு சட்ட அமைப்பு, அதாவது சட்டம் இயற்றி கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. இது 2003ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இது மத்திய நிதித்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதற்கான ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நேரடியாக வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேயே எழுதிக்கலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட் வரணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம்.
அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பூனம் குப்தா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐடைய டெப்டி கவர்னராக பூனம் குப்தா அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக இருக்கிறவர் சஞ்சய் மல்ஹோத்ரா. அதுவே துணை ஆளுநராக இப்போ பூனம் குப்தா அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பதவி காலம் 3 ஆண்டுகளாக இருக்க போகுது. ஆர்பிஐ இதோடைய உருவாக்கம் 1935ஆவது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி இதை உருவாக்கியிருந்தாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி முந்தினத்து தான் நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஆர்பிஐ உருவாக்கப்பட்டு 90 ஆண்டுகள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. ஓகே, அடுத்தது இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அதிக வருவாய் ஈட்டிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோல்கேட்டில் எல்லாம் நம்ம வந்து வாகனங்கள் போகணும் அப்படின்னா அதற்காக ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி வருவாய் ஈட்டியிருப்பாங்கல்ல, போன ஆண்டு ஏப்ரலிருந்து இந்த ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் அதிகமான வருவாய் ஈட்டிய மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறது உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான், 3வது இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா. மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி தான் இந்த அறிவிப்பை வந்து நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்காரு. அடுத்தது கவச் என்ற கருவி எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் ரயில்கள் பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரு ஒரு கருவி தான் இந்த கவச் அப்படிங்கிற கருவி. இப்போ இதை பாருங்களேன், இப்போது 2 ரயில்கள் எதிரில் வருது. இந்த 2 ரயில்களில் இருக்கிற அந்த ஓட்டுநர்கள் அவங்க வந்து பிரேக் அப்ளை பண்ணலை அப்படின்னா இது ரெண்டுமே எதிரில் மோத தான் வருது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக இந்த கவச் அப்படிங்கிற கருவி புரிந்து கொண்டு தானாகவே பிரேக் அப்படிங்கிறத, அதாவது பிரேக்கை வந்து அது அப்ளை பண்ணி விபத்து ஏற்படாமல் தவிர்க்கிற ஒரு கருவி தான் இந்த கவச் அப்படிங்கிற கருவி. ஓகே, இப்போது ரயில் ஓட்டுநர்கள் பிரேக்குகளை செலுத்தி ரயிலை நிறுத்த தவறுனாங்க அப்படின்னா இந்த கவச் தொழில்நுட்பம் தானாகவே ரயிலை வந்து நிறுத்திடும். இப்போது இந்த கவச் கருவியை வந்து பொருத்தணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி தண்டவாளங்களை வந்து மாற்றி அமைக்கணும், சிக்னல் நாட்டணும், அதே மாதிரி சேட்டலைட் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாத நிலவரப்படி நம்ம நாடு முழுவதுமே 3727 கிலோமீட்டர் நீள தண்டவாளங்கள் வந்து இதற்காக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பணிகளுக்கு இதுவரைக்கும் ரூபாய் 1950 கோடி நிதி வந்து செலவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் கடந்த நிதியாண்டில், அதாவது 2024-25 நிதியாண்டில் ரூபாய் 1112.57 கோடி வந்து இதற்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நடப்பு நிதியாண்டு இருக்குல்ல, ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பித்த இந்த நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 2000 கோடி வந்து இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம மத்திய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் வந்து நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்காரு. அடுத்தது எந்த ஆண்டு கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1974. 1974ஆவது ஆண்டு அந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு வழங்கியிருந்தாங்க. இதனால் நம்ம என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறோம் அப்படின்னா, தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும்போது இலங்கை கடற்படையினர் வந்து தாக்குறாங்க. அதே மாதிரி தமிழக மீனவர்களுடைய படகுகளை பறிமுதல் பண்ணுறாங்க. அதே மாதிரி கடுமையான அபராதங்களை விதிக்கிறாங்க. இப்போது தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கச்சத்தீவை திரும்பி பெற அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தீர்மானம். இதற்கு எல்லா கட்சியுமே ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இந்த தீர்மானத்திற்கு. அடுத்தது தற்போது எந்த ஆண்டு இயற்றப்பட்ட வக்ஃப் சட்டம் திருத்தம் செய்ய வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1995. இப்போது நிறைய பேருக்கு இது சம்மந்தமான சில கேள்விகள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம். இதை பற்றி நம்ம வந்து இந்த ஒரு கொஸ்டின்லேயே தெளிவாக பார்த்துடலாம். இப்போது வக்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது கோயிலெலாம் இருக்குல்ல, கோயிலுக்கான நிலம் இது, கோயிலுக்கு சம்மந்தமான சொத்து இது, கோயிலுடைய சொத்து இது அப்படின்ற மாதிரி இந்து மதத்தில் இருக்கிற மாதிரி இஸ்லாம் மதத்தில் இது மசூதிக்கான சொத்து, இந்த மசூதி கீழே இருக்கிற சொத்து இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த வக்ஃப் அப்படிங்கிறது. அப்போ வக்ஃப் அப்படின்னா மசூதி கீழே இருக்கிற அந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கீழே இருக்கிற அந்த சொத்து அப்படிங்கிறது தான் வக்ஃப் அப்படிங்கிறது. இந்த வக்ஃப் அப்படிங்கிற சொத்துக்களை நிர்வகிக்கிற அமைப்பு எது அப்படின்னா வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குது. நம்ம தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி மத்திய பிரதேச வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி மொத்தமாக சென்ட்ரலாக கூட ஒரு வக்ஃப் வாரியம் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இருக்குல்ல, அதே மாதிரி மொத்தமாக எல்லா வக்ஃப் வாரியம், எல்லா மாநிலத்துடைய வக்ஃப் வாரியங்களையும் நிர்வகிக்கிறதுக்காக சென்ட்ரலாக ஒரு வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு.
1995 ஆண்டு தான் அந்த வக்ஃப் வாரியம், அந்த சென்ட்ரல் வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருந்தது. ஓகேவா? இதை தவிர வக்ஃப் தீர்ப்பாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இருக்குல்ல, இது தொடர்பாக ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை வருது அப்படின்னா அதை விசாரிக்கிற அமைப்பு தான் வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது. அது வந்து கோர்ட்டுக்கு போகாது, அது வந்து இந்த வக்ஃப் வாரியத்துக்கு தான் போகும். அந்த வக்ஃப் வாரியம் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் அந்த சொத்து வந்து யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது முடிவாகும். ஓகே, இப்போது இந்த வக்ஃப் வாரியங்கள்லாம் இருக்குல்ல, இதில் மாற்றம் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஒரு வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது, வக்ஃப் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. ஓகே, இப்போது வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 அப்படிங்கிறது நம்ம மக்களவையில், அதாவது லோக்சபா இருக்குல்ல, இதில் வந்து அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இப்போ மக்களவையில் இது வந்து நிறைவேற்றமும் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்தியா முழுவதுமே இந்த வக்ஃப் சொத்துக்களை ஒழுங்குபடுத்துறது, அதே மாதிரி நிர்வகிக்கிறது, இது சம்பந்தமான சட்டம் தான் இந்த ஒரு சட்டம். இதன் மூலமாக 1995 ஆண்டு இயற்றப்பட்ட இந்த வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது திருத்தம் செய்யப்படுது. மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு தான் இதை வந்து மக்களவையில் அறிமுகம் பண்ணார். இப்போ வந்து அதை மக்களவையில் நிறைவேற்றிட்டாங்க. இனிமேல் அது மாநிலங்களவைக்கு வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போது இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் இருக்குல்ல, இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அதில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த வக்ஃப் தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம்ல, இந்த வக்ஃப் சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த அமைப்பு தான் இதை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. இந்த தீர்ப்பாயங்கள், இந்த ட்ரிபுனல் எல்லாமே இன்னும் வலுப்படுத்துவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ட்ரிபுனலில் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு 5 பேர் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்ட மெம்பர்ஸாக இருப்பாங்க. அந்த தேர்வு பண்ணுறவங்க வந்து ஒரு சாராராக இருக்காங்க, இவங்க வந்து ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா நியாயமான முறையில் நீதி கிடைக்காது. அதனால் அவங்களுடைய தேர்வு நடைமுறையில் வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட தேர்வு நடைமுறை வந்து பராமரிக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த வக்ஃப் அமைப்புகள் இருக்குல்ல, இவங்க 1 லட்சத்துக்கு மேலே வருமானம் ஈட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு மாவட்டத்தை எடுத்துங்க, கன்னியாகுமரி அப்படிங்கிற மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் வந்து வக்ஃப் அமைப்புகள், அவங்க கீழே கொஞ்சம் வக்ஃப் சொத்துக்கள் இருக்குது. அதோடைய வருமானம் வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா தனியாக ஒரு தணிக்கையாளர் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த வருமானம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, கரெக்டான முறையில் தான் வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வக்ஃப் சொத்து மேலாண்மை இதில் வெளிப்படைத்தன்மையை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வலைத்தளம், ஒரு வெப்சைட் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது இந்த வக்ஃப் அமைப்பிற்கு தங்களுடைய சொத்துக்களை வந்து வழங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. இப்போ கோயிலுக்காக சிலர் வந்து நிலம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வக்ஃப் அப்படிங்கிற அமைப்புக்காக யாராவது தானமாக நிலம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்க இஸ்லாம் மதத்தை பின்பற்றவங்களா இருக்கணும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இந்த இஸ்லாம் மதத்தை அவங்க பின்பற்றுறாங்க அப்படின்னா தான் அவங்க வந்து வழங்கவே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, அது வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அரசு சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்த வக்ஃப் அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இது முன்னாடியே வந்து வக்ஃப் வாரியத்திற்காக இந்த மன்னரால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 2 நபர்களுக்கு இடையில பிரச்சனை வருது, யாருடைய சொத்து இது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இதை முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேற்பட்ட அந்தஸ்து கொண்ட அதிகாரி தான் இதை விசாரித்து முடிவு பண்ணுவார். ஓகேவா? அதே மாதிரி இதில் பிரச்சனை எழுற நேரத்தில் இந்த அரசு உயரதிகாரி இருக்கார்ல, அவர் தான் இறுதி முடிவு எடுப்பார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இந்த வக்ஃப் தீர்ப்பாயங்கள் தான் முடிவு எடுப்பாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாமே மாறி இருக்கு. ஓகே, இப்போ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணலாம். அடுத்தது 2025 ஆசிய சீனியர் மல்யுத்த போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜோர்டான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025 சீனியர் ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடைபெற்றது ஜோர்டானுடைய அம்மான் அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியா மொத்தமாக 10 பதக்கங்கள் வென்றிருக்கோம். 1 தங்கம், 3 வெள்ளி, அதே மாதிரி 6 வெண்கலம் ஜெயிச்சிருக்கோம். தங்கப்பதக்கம் வென்றது நம்ம இந்திய வீராங்கனையான மனிஷா பன்வாலா. இவங்க மகளிர் 62 கிலோ இடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளி பதக்கம் வென்றது ரித்திகா ஹூடா அப்படிங்கிறவங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா மகளிர் 76 கிலோ இடைப்பிரிவில் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இந்திய வீரரான உதித், இவர் ஆண்கள் ஃப்ரீ ஸ்டைல் 61 கிலோ இடைப்பிரிவில் வந்து வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி தீபக் புனியா, இவர் வந்து ஆண்கள் ஃப்ரீ ஸ்டைல்
92 கிலோ இடைப்பிரிவில் வந்து வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு தங்கம் 3 வெள்ளி அப்புறம் 6 வெண்கலம் வந்து ஜெயிச்சிருக்கோம். அடுத்தது 2024 மார்ச் மாதம் வரை இந்தியாவில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட மொத்த வனப்பரப்பு என்ன? இதற்கான ஆன்சர் 13,056 சதுர கிலோமீட்டர். இப்போது நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா வனப்பரப்பை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இது எங்கெங்கே அதிகமாக நடந்திருக்கு, எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகம் உட்பட 25 மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் இதில் வந்து வனப்பரப்பு வந்து மொத்தமாக 13,056 சதுர கிலோமீட்டர் அளவில் வந்து வனப்பரப்பு வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது, அதே மாதிரி 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இதில் நமக்கு 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. மீதி இருக்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து நமக்கு ரிப்போர்ட்டை வந்து இன்னுமே வழங்கலை. இப்போ இவ்வளோ ஆக்கிரமிப்பு நடந்தாலும் அதிலிருந்து 409.77 சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிப்புகள் வந்து அகத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் பாதிக்கப்பட்ட மாநிலம், ரொம்பவே அதிகமாக ஆக்கிரமிப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் தான் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 157.68 சதுர கிலோமீட்டர் அளவில் ஆக்கிரமிப்பு இந்த வனப்பரப்பில் வந்து நடந்திருக்கு. இந்த அறிக்கை பார்த்திங்க அப்படின்னா மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக கடல்வாழ் உயிரினங்கள் தினம், இது வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி. வேர்ல்டு அக்வாட்டிக் அனிமல் டே, அதுவே உலக வனவிலங்குகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 3ஆம் தேதி. அது போன மாதம் 3ஆம் தேதி, இது இந்த மாதம் 3ஆம் தேதி. ஓகே, ஆனால் நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். இனி ரிவிஷன் பார்க்கலாம். 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பேங்காக். அடுத்தது, தற்போது தமிழகத்தின் எங்குள்ள பலாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்தது? இதற்கான ஆன்சர் பன்ருட்டி. இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்குள்ள வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏப்ரல் 1, 2 இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சொல்லியிருப்போம். அடுத்தது, ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சிவசுப்பிரமணியன் ராமன். அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பூனம் குப்தா. அடுத்தது, இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அதிக வருவாய் ஈட்டிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, கவச் என்ற கருவி எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் ரயில்கள். அடுத்தது, எந்த ஆண்டு கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1974. அடுத்தது, தற்போது எந்த ஆண்டு இயற்றப்பட்ட வக்ஃப் சட்டம் திருத்தம் செய்ய வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1995. அடுத்தது, 2025 ஆசிய சீனியர் மல்யுத்த போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜோர்டான். அடுத்தது, 2024 மார்ச் மாதம் வரை இந்தியாவில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட மொத்த வனப்பரப்பு என்ன? இதற்கான ஆன்சர் 13,056 சதுர கிலோமீட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.